அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சோமசுந்தரம் பேசுகிறேன். பேரே கிங் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வருடம் 365 நாளுமே அன்னதானம் நடக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலோட பேர் வந்து அருள்மிகு பாலசுப்ரமணியம் திருக்கோயில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரியகுளத்தில் இருக்குது. பெரியகுளத்துலேருந்து சோத்துப்பாறை டேம் போகிற பாதையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட 4000 வருடங்களுக்கு முழுமையான மிக பழமையான கோயில் இந்த முருகன் கோயில். அவர்கள் கட்டப்பட்டனால இந்த கோயிலுக்கு ராஜேந்திர சோழேஸ்வரர் என்ற பேரும் உண்டு. இந்த கோயில் வந்து உள்ளே போகணும்னா 3 கேட்டு தான் இருக்குது. அது 3 லேயர் படி தான் உள்ளே போயிருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். அங்கே எப்படி தஞ்சாவூர் கோயில் வந்து எவ்வளோ சிற்பங்கள் நிறைய இது பண்ணாங்களோ அதே மாதிரியே இந்த பெரிய கோலத்துலேயும் அது சிற்பங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. ராஜேந்திர சோழனும் சரி, அவரோட மகன் ராஜேந்திர சோழரும் சரி, கலை வண்ணத்துலேயும் சிறப்புதல் மிக சிறந்தவர் என்று இந்த கோயில் மூலமாகவே தெரியுது. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மாவால் உருவாக்கப்பட்டுள்ள திட்டத்தின்படி தான் இந்த 365 நாளுமே இங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் காணப்படுற இந்த இடத்துக்கு வர்றதும் ஒன்று தான். காசி விஸ்வநாதர் காசாயிலம் அங்கே போகிறது ஒன்று தான் சொல்கிறாங்க. எதனால் வந்து இந்த இடமும் காசி இடமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, காசி கோயிலையும் நடுவில் ஆறு போகும், 2 பக்கமும் மரம் இருக்கும். அதே தோற்றத்தோடையும் இங்கேயும் இந்த மரம் இருக்குது. இந்த வராக நதி வத்தாத நதினால இதுக்கு வராக நதின்னு பேரும் உண்டு. இந்த நதிக்கு ஒரு புறம் வந்து ஆண் மருத மரமும் மறுபுறம் வந்து பெண் மருத மரமும் இருக்குது. அதனாலே என்னமோ காசி விஸ்வநாதர் கோயில் போகிறதும் ஒன்று தான். இந்த வராக நதிகளை வந்து குளிச்சுட்டு போகிறதும் ஒன்று தான். ரெண்டுமே மோட்சம் கிடைக்கிற இடம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா, நம்ம பெரியகுளத்தில் இருக்கிற பாலசுப்ரமணிய திருக்கோயில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த கோவிலும் சரி, இந்த வராக நதியும் சரி, ஒரு ஷூட்டிங் பார்ட்டாகவே இங்கே அமைச்சிருக்கு. தேனி மாவட்டத்திலோட மிகப்பெரிய ஷூட்டிங் பார்ட் எதுன்னு கேட்டோம்னா இந்த பாலசுப்ரமணியம் திருக்கோயிலும் இந்த வராக நதியும் மற்றும் தீர்த்த தொட்டின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் சேர்த்து தான் ஒரு தேனியோட மிகப்பெரிய ஷூட்டிங் பார்ட்டாக அமைஞ்சிருக்கு.